It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தமிழ் செல்வன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா தர்மராஜ், அம்மா ஹேமமாலினி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பொண்ணு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. பையனுக்கு பார்த்துட்டுருக்கோம். சரி. நாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. நாயுடில் உட்பிரி எது இருந்தாலும் பரவாயில்ல சார். ஓகே. பையன் நல்ல பையன், பிரச்சனை சூப்பரான பையன் சார். டீ டோட்டல் சார். ஓகே. மறு பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. ஓகே. மருமகள் எப்படி வேணும்? நல்ல மருமகள், நல்ல ஒரு அனுசரியாக பையனை பார்த்துக்கிற மாதிரி. சரி. ஜாலி டைப்பா. வெரி குட். அது இருந்தால் போதும். எக்ஸலன்ட்மா, எக்ஸலன்ட். ரைட். ஓகே. தமிழ் செல்வன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து பிகாம் அண்ட் சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போது ப்ரைவேட் கம்பெனியில் ப்ரைஸிங் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. எனக்கு வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் அண்ட் மாடர்ன் தாட்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸோட நல்ல பொண்ணு இருந்தால் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. எஸ், கண்டிப்பாக, கேரண்டி. தமிழ் செல்வனுக்கு ஒரு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான ஒரு மருமகள். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி தமிழ்ச்செல்வன், வயது 30, பிகாம் முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஃபினான்ஸ் பிரைசிங் அனாலிஸ்டாக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். தமிழ்ச்செல்வன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1108-570. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திரிபுர சுந்தரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. கல்யாண மாலை .comல இவங்களது பதிவு எண் 1126656. பிஇ பண்ணியிருக்கிறாங்க, பிஎட் பண்ணிட்டுருக்கிறாங்க, ராணிப்பேட்டில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. திரிபுர சுந்தரி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 26. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் MBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து டாக்டர் அல்லது IAS IPS வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9361707484. சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இன்று மதுரை தல்லாக்குளம்
ராஜா முத்தையா மன்றத்தில். காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 3:30 மணிக்கு அந்தந்த துறையில் சாதித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பாத்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம். அடுத்ததாக எப்பவுமே சிரிச்சுண்டு சந்தோஷமா நம்மையும் மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஷைனி சுரேந்திரன், ஸ்போர்ட்ஸ் ப்ரிவென்டிவ் நியூட்ரிஷனிஸ்ட். அவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி லெவலோடு இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தில் சில பேர், எங்கள் குடும்பத்தில் அவர் மிஸ்டர் மோகனுடைய பேரன், அவன் ஃபுட்பால் விளையாடுறவன். அவனுக்கு அடிக்கடி ஏதான ஒரு விஷயம் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் தெரியுது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மைக்ரோ நியூட்ரிஷனுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் கால்சியம் போடல, பொட்டாசியம் போடலன்னு நாம் ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மைக்ரோ நியூட்ரிஷனுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய அறியாமைங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த வகையில் நம்முடைய அறியாமைக்கு ஒளி வெள்ளம் பாய்ச்சுவதற்காக ஷைனி அவர்களை உங்கள் கரவொலியோடு பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். Very, very happy to be here. இப்போ கேன்சர் பற்றி சொன்னோன்னு தான் I was like, he made it so light. அப்பாடா, ஒரு தலைவலி மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணாங்க அந்த 25-year-old பேஷண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா பிகினிங் ஆஃப் த இயர் என்னோட சித்தப்பா பொண்ணுக்கு she had a diagnosis. So worried for her, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். பட் she handled it so well. ரொம்ப அழகாக அந்த என்டையர் ட்ரீட்மெண்ட், கீமோ, ரேடியேஷன், எவ்ரிதிங் ஷி ஹேண்டில் இட் ஸோ பியூட்டிஃபுல். சார் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி டாக்டர்ஸ் பேச தான் நமக்கும் ஓகே, இப்படி பயப்பட தேவையில்லை. கரெக்டான டைமில் போய் அவங்கள இந்த அவேர்னஸ், அந்த இன்டர்வென்ஷன் பண்ணிட்டோம்னா திங்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட். அதே மாதிரி தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், நோ டவுட். நம்ம கட் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி பேச போகிறாரு. ஸோ யூஸ்வலாக ஹவு டு வி ப்ரிவென்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் கெட்டிங் சிக்? பேசிக்ஸ் தாங்க. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், WHO கேள்விப்பட்டிருக்கோம். அதில் அந்த டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க, யார் ஹெல்த்தி அப்படிங்கிறதுக்கு, when you see somebody, how do you call themselves healthy? என்ன மார்க்கர் வச்சுருப்பீங்க உங்கள் மைண்டில்? யாராவது துருன்னு இருந்தால் அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்கப்பா, ஹோல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, கரெக்டாக? ஸோ தட் இஸ் ஒன். அடுத்து காலையில் எழுந்த உடனே ஒரு டீ காஃபி குடிக்காமல் நல்லபடியாக பபல் கிளென்ஸ், டாய்லெட் நல்லா போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அவாடா. ஸோ மலச்சிக்கல் எதுவும் இல்லாமல், நல்லபடியாக உபசம் எதுவும் இல்லாமல் இதாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அகெயின் சைன் ஆஃப் குட் டைஜஸ்டிவ் ஹெல்த். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நீங்கள் த்ரூ அவுட் த டே நல்லபடியாக தண்ணியை குடிச்சிட்டு ப்ராப்பராக எவ்ரி டைம் யூ பாஸ் யூரின் யூ செக் த கலர் ஆஃப் யூரின். அது கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் எதுவும் கிடையாது, நல்லா இருக்கீங்க, நல்ல ஹைட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, யூல் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் வெரி வெல். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட என்டையர் பாடிக்கு ஹெட் டு டோ நல்லபடியாக போயிட்டு வரும். இதுதான் வாட்டர் இஸ் த வெஹிக்கிள் ஃபார் தட். அண்ட் வெளியில் பாடியில் இருக்கிற எல்லா விதமான வேஸ்ட்டையும் இது அப்பப்போ அகற்றிடும், கரெக்டுங்களா? அண்ட் தென் லோக்கல் ஃபுட்ஸ். இந்த டயட்டிங்கிறது ரொம்ப ஃபேன்சி இதெல்லாம் கிடையாது. நம்ம அவகாடோ தான் சாப்பிடணும், கிரான்பெரி, ப்ளூபெரி, மாச்சா டீ இதெல்லாம் சாப்பிட்ணும்லாம் அவசியம் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஊரில் இருக்கிற வாழைத்தண்டு, பெரண்டை, முருங்கை எல்லாம் இது எதுவும் தெரியாது, கரெக்டாக? அவங்களுக்கு அவரைக்காய் என்ன, வாழைப்பூ என்ன, ஏதாவது தெரியுமா? சுண்டக்காய் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஊரில் இருக்கிற ஐட்டம் பெப்பரப்பேன்னு ஃபுல்லாக ப்ளோ பண்ணி அழகாக மார்க்கெட்டிங் பண்ணி அந்த அசோசியேஷன் எல்லா ஊருக்கும் போய் அப்படியே பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் டாக்குமெண்டேஷன், ரிசர்ச், அஃப்கோர்ஸ் அட்வர்டைஸிங். இட்ஸ் அமேசிங். தெர் ஆர் திங்ஸ் தட் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் வெஸ்டர்னர்ஸ் டு. வெஸ்டர்னர்ஸ்க்கு இங்கே நடக்கிற லோக்கல் ஃபுட்டு தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி இஃப் யூ வர் டு ஈட் இட் வில் பி கிரேட். பட் ஒன் திங் என்ன மாறி இருக்குது அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு 8-9 மணிக்கு தூங்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருவாங்க. நம்ம அப்படி கிடையாதே. லாஸ்ட் வீக் கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவங்க சொன்னாங்க, நான் டெல்லி கிரைம் பார்த்தேன், 3 மணி வரைக்கும் உட்காந்து ஒன் ஷாட்டில் உட்காந்து பார்த்தேன், அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எனக்கு மீட்டிங்,
ரொம்ப டயர்டாக இருந்தது, தலைவலியெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த டெல்லி கிரைம் சீரிஸ் சீசன் 3 பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆஹா, எனக்கு 10 மணிக்கே இங்கே மணி அடிக்குமே, தூங்கிடுவேனே. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ், ரைட்? அண்ட் தென் அந்த நேரத்தில் டிவி பார்க்கும்போது நம்ம 8-9 மணிக்கு சாப்பிட்ருந்தாலும் அந்த 11-1 மணிக்கு பசிக்கும்ல, அவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தால் பசிக்க தான் செய்யும். ஸோ வாட் டு வி டூ? எதுலையாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துகிறவங்களுக்கு வந்து தே ஹேவ் டு கிவ் யூ குட் டேஸ்டி ஃபுட். அது ஹெல்த்தியாக தான் இருக்கணும் ஆல் த டைம் அப்படிங்கிறது இல்லை. சில இடங்களில் தான் யூ மைட் ஹேவ் அ ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், சாலட்ஸு, ஆயில் ஃப்ரீ, இல்லை கம்மி ஆயில், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும். பட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஆயில் சேர்த்துருக்குறாங்க, க்ரீம் சேர்த்துருக்காங்க, அது ரீயூஸ்டு ஆயிலாக, அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ அதனால் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பேசிக் திங், இப்போ வெல்னஸ்க்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப். நியூட்ரிஷனில் அடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்லீப். ஸோ தயவு செஞ்சு சீக்கிரம் டைமுக்கு போய் தூங்கிட்டாலே உங்களோட பாதி பிரச்சனைகள் சரியாக போயிடும். அந்த 10 மணிக்கு தூங்கி காலையில் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் எழுந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வில் பி அலைன்ட் வித் சன்ரைஸ் அண்ட் சன்செட். அந்த நேச்சரோட நம்ம வந்து அலைண்டாக இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த அலைன்மெண்ட் இல்லாமல் தள்ளி 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 போயிட்டே இருந்தோம்னா தப்பான பாதையில் ரொம்ப தூரம் போயிடுவோம். அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பத்திரமா பார்த்துக்குங்க. பேச்சரங்கில் உணவு பழக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது தொடர்ந்து பேசுகிறார் டாக்டர் ஷைனி சுரேந்திரன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மோகன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா நிரஞ்சனா தேவி நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு 2 மகன்கள். சரி. எனக்கு சார் வந்து சதர்ன் ரயில்வேல ஆஃபீஸ் சூப்பரண்டாக இருந்தார். சரி. அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். இப்போ 2023 எக்ஸ்பயர் சார் அவர். ஓஹோ, ரைட். எனக்கு 2 சன். அவங்க எல்டர் சன் வந்து காட் மேரிட், 2 சைல்டு இருக்காங்க. சரி. அவங்க ஐடி ஃபீல்டு, டாட்டர் இல்லாமல் ஐடி ஃபீல்டு தான் இருக்காங்க. சரி. இப்போ செகண்ட் சனுக்கு தான் பார்த்துட்டுருக்கேன். சரி. சரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையணும் அவருக்கு. ஓகே. ஏன்னா அவர் நல்லா என்னையும் அவங்க அப்பாவையும் நல்லாவே பார்த்துக்கிறாரு. வெரி குட். அதே மாதிரி வர பொண்ணையும் அவருக்கு மனைவியாக அமைகிறவங்களையும் நல்லா பார்த்துப்பாரு. நிச்சயமாக தாக்க முடியும் இல்லையா? சரி. என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு சார்? அவர் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. பிஇ. சரி. இதில் வேலை சார், ஐடி ஃபீல்டு தான் சார், டிசிஎஸ். ஓகே ஓகே. ஸோ படித்த பெண்ணாக இருக்கணும். ஆமாம் சார். வேலைக்கு போகணும் போகாதுங்கிறது அவங்க 2 பேரும் இது சார். அவங்க 2 பேரும் டிசைட் பண்ண வேண்டியது. ரைட். ஓகே. மோகன்ராஜுக்கு சிறந்த மனைவி, உங்களுக்கு வந்து அருமையான மருமகள் உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். ஓகே சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார். ஏஎஸ் மோகன்ராஜ், வயது 36, பிஇ முடித்தவர், சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamallai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 941223. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பவித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamallai.comல இவங்களது பதிவு எண் 1052417. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சீனியர் ஐடி ப்ரோக்ராமராக யூகே, ஸ்காட்லாந்து, எடின்பர்கில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பவித்ரா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 29. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் MS முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 31 வயது முதல் 33 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514. சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இன்று மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 3:30 மணிக்கு அந்தந்த துறையில் சாதித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம்.
மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பத்திரமா பார்த்துக்குங்க தொடர்கிறது. இப்போ ஆஃப்லைட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்ஸ் இல்லையா? சின்ன வயசில் இருக்கிறவங்க 35-40 அவங்களுக்கு எல்லாமே வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, 6 பேக் வச்சுருக்குறாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். பட் ஐ திங்க் அ லாட் ஆஃப் தெம் நிறைய பேர் வந்து ஒரு பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 3 மணி நேரம் போதும்ப்பா, 4 மணி நேரம் போதும், எனக்கு ரொம்பலாம் தூக்கம் வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? ஃபோனில் பேட்டரி கம்மியானா எவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, படப்படப்பே வந்துடும். சார்ஜர் என்ன இது என்ன, யூ வில் டேக் எவ்ரி திங் அண்ட் மேக் ஷூர் தட் யுவர் ஃபோன் இஸ் 100% சார்ஜ் ஆர் அட்லீஸ்ட் 70% சார்ஜ். நமக்கு எனர்ஜைசர் என்ன? ஸ்லீப். அந்த தூக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா இப்போல்லாம் பயமாக இருக்குது. எங்கள் கிளினிக்கில் ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஹை இன்சுலின் லெவல்ஸ், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ்க்கான அறிகுறிகள் 7 வயசு குழந்தையிலேயே நாங்கள் பார்க்குறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, எக்கச்சக்கமாக மைதா பொருட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, டைமுக்கு தூங்குறது இல்லை. அம்மா அப்பா ஃபோனை எடுத்து அவங்களே ஆர்டர் பண்ணிடுறாங்க. பெல் அடிக்கும் போது தான் தெரியுது ஐயூஸ்பி யார் ஆர்டர் பண்ணது அப்படின்ட்டு. தேர் டூ ஸ்மார்ட். கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ லெட்ஸ் பே அட்டென்ஷன் டு தட். ரீசன் பீயிங் மோகன் சார் எம்இ டயபெட்டிஸோட ஃபவுண்டர் சேர்மன், அந்த சாரோட ரிசர்ச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் 136 மில்லியன் பீப்புளுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிற விஷயமே தெரியாமல் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து டிக்கிங் டைம் பாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது நம்ம கண்ட்ரியில். நம்ம மனசு வச்சோம்னா ஈஸியாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். சிம்பிள் திங்ஸ். நம்ம நிறைய யோசிக்க தேவையில்லை. ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும், 20 கிலோ, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டைமுக்கு தூங்கலாமா? நம்ம பிளேட்டில் ரைஸ் வந்து 1 கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 கப் காய்கறி உங்கள் பிளேட்டில் இருக்கணும். அது உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்குல காய் இல்லைங்க, அது காய் கணக்குலேயே எடுக்காதீங்க. அவரைக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய், கேபேஜ், காலிஃப்ளவர், ஓகே, வாழைப்பூ, கீரை வகைகள், துவையல், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும், மாவுச்சத்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஐட்டம். ஸோ 1 கப்புக்கு 2 கப் காய்கறி அண்ட் தென் ஒரு ப்ரோட்டீன், அதாவது பருப்பூசிலியாக இருக்கலாம், கெட்டி பருப்பாக இருக்கலாம், சாம்பார் நல்லா திக்காக இருக்கலாம், இல்லை கடலை எல்லாம் போட்டு ஒரு கடலை குழம்பு பண்ணலாம், ஆர் எல்ஸ் இட் கேன் பி எனி நான்வெஜ் கிரேவி, விச் எவர் யூ லைக். ஆனால் ப்ரோட்டீனை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டயட்டில் அதுதான் ரொம்ப மிஸ் ஆகுது. அடுத்து வந்து தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கலைன்னா நமக்கு வந்து பசிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5-6 இட்லி சாப்பிட்ருவோம். கரெக்டாக? ஃபஸ்ட் திங் இஸ், பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. 5 மினிட்ஸ் பொறுத்து இன்னும் அந்த பசிக்கிற சென்சேஷன் இருந்ததுன்னா தென் இட் இஸ் ரியல் ஹங்கர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் எதுவும் வேண்டாம். மேக் ஷுர் தட் யூ ஹேவ் இளநீர் இல்லை நீர் மோர். இன்ஃபேக்ட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பழைய சாதம். வாழைத்தண்டு ஜூஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணி ஜூஸ் இஸ் ஆல்சோ ரியலி குட் இஃப் யூ வாண்ட். ஆனால் அதெல்லாம் குடிச்சிங்கன்னா அடுத்த 1 ஹவருக்கு எதுவும் எடுக்காமல் இருந்தால் நல்லது. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரசம் குடிங்க, மோர் நிறைய எடுத்துக்கோங்க, அண்ட் ப்ளஸ் சூப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிசிஓஎஸ் இருந்ததுன்னா இந்த கேரட், பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, பிகாஸ் நிறைய பேர் வருவாங்க, ஃபேஸில் நிறைய பிக்மெண்டேஷன், அடிக்கடி எனக்கு வந்து இங்கே ஹேர்லாம் வருது, நான் அடிக்கடி த்ரெட்டிங் போகிறேன், எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது, சிவியராக இருக்குது, பிசிஓடி சிவியர் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. டயட் சார்ட் ஒரு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு எடுக்கும்போது தான் தெரியும் கேரட் பீட்ரூட் ஜூஸ் நல்லா குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வில் பி லைக், வேர் டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? பார்த்தா நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். பட் அது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம வந்து டெய்லர்கிட்ட போய் ப்ளவுசர் இது ஸ்டிச் பண்ணிக்கிறோம், வி கெட் அ ட்ரௌசர் ஸ்டிச் ஆர் அ ஷர்ட், இட்ஸ் கஸ்டமைஸ்ட் ஃபார் யூ. அதே மாதிரி உங்களுக்கு மேக் ஷூர் தட் இட்ஸ் கஸ்டமைஸ்ட் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சி பற்றி மேடம் சொல்லியிருந்தாங்க. இட் குட் பி மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, B12 டெஃபிஷியன்சி, வைட்டமின் D3, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அயன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட போய் கெட் ஆல் த பிளட் டெஸ்ட் டன். அதுக்கப்புறமா மேக் ஷூர் தட் யூ மீட் அ ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு யூ ஹேவ் டு மீட் அ ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல். இல்லைன்னா இன்ஜுரிஸ் நிறைய வாய்ப்பு. Okay, and of course, if you need one sitting, go meet a dietitian also and then chalk it out. அதுக்கப்புறமா யூ வில் பி ஏபிள் டு டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். சிம்பிளிஃபை எவ்ரி திங். அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் சும்மா இப்படி நடங்க. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் காஃபை மட்டும் வந்து ரைஸ் பண்ணுங்கள். சோலியஸ் ஸ்ட்ரெச் அப்படிங்கிறாங்க.
ஸோ நம்ம தாத்தா பாட்டி சொன்னதுக்கெல்லாம் இப்போது தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஏகாதசி பிரதோஷத்துக்கு ஃபாஸ்டிங் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இல்லை ரம்ஜான் ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ எல்லா மதத்துலேயுமே ஃபாஸ்டிங் பற்றி தெரியும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பிகேம் ஸோ பாப்புலர் பிகாஸ் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் டிட் அ டாக்குமெண்டேஷன் ரிசர்ச் அண்ட் ப்ரெசென்டட் டு த வேர்ல்ட். லாஸ்ட்டில் பார்த்தா இட்ஸ் பீன் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் இண்டியன்ஸ். இந்த சொல்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா we have actually lived it, or rather our ancestors lived this way. அதை இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் நல்லா கேட்போம். கேன் யூ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த ஒன்ஸ் அட் ஹோம்? பிசைட்ஸ் நியூட்ரிஷன் ஐ வாண்ட் டு டெல் ஒன் லாஸ்ட் திங். நிறைய இடத்துல வந்து நம்ம வெட்டிங்ஸ்க்கு போவோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், சம்டைம்ஸ் ரீயூனியனாக இருக்கும், ஸ்கூல் காலேஜ் ரீயூனியன். போய் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ வெயிட் போட்ட அப்படிம்பாங்க. அந்த பர்சன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. You don't know what problems they're facing, financial, mental health issues, or family யாராவது இறந்துருக்கலாம், they're processing grief. But வாய்க்கு வந்தபடி you just டமால்னு ஒரு you just go at them and say, என்னப்பா இவ்வளோ வெயிட் போட்டேன், எந்த கடையில் அரிசி வாங்குற, இதெல்லாம் ஒரு காமெடி ஆகிடுச்சு. You don't know how much அவங்களுக்கு எவ்வளோ வேதனையை கொடுக்குறீங்கன்னு we don't even realize. I have a humble request, இன்னொரு தடவை யாரையாவது பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அவங்க பாடி பற்றியோ அவங்க வெயிட்டை பற்றியோ பேச வேண்டாம். Shall we please இன்றைக்கி அதை மைண்டில் வச்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாமல் வாய விட்டுருப்பீங்க, பட் that could have hurt them so badly. In fact, they will carry that feeling for several years. So let's not do that, okay? And make sure that you eat local food. நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. உங்கள் ஆப் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள், 10 மணிக்கு படுத்து தூங்குங்க, ஓகே? விஷிங் யூ த பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் ஆல்வேஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஷைனி. ஷைனிக்கு ஒரு பலத்த கரவொலியை நம்ம கொடுக்கலாம். ஷைனி அவர்கள் பேசிய பொழுது நமக்கெல்லாம் என்ன தோணித்து அப்படின்னா, ஒரு இனிமையான குரலில் சிரிச்சுக்கிட்டே அழகாக அவங்க சொன்னதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மொழியை இந்த இளம் பருவத்தில் நமக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் யோசித்ததற்காகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரமா பார்த்துக்குங்க. பேச்சரங்கில் பேச வருகிறார் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் பால் அடுத்த வாரம். முன்னாடிலாம் வந்து யூஎஸ்லேருந்து வந்தப்போ ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். இப்போ சொல்கிறாங்க, டே இதெல்லாம் இங்கேயே இருக்குடா, நீ ஒன்றும் வாங்கிட்டு வராதுங்கிறான். நான் தான் இங்கே இருக்க ரசம் பொடி சாம்பார் பொருள் இங்கேருந்து எடுத்து போகிறேன் யூஎஸ்க்கு. முன்னாடிலாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ சாப்பாடு இருந்து கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.